டேய் வண்டி உண்டா, வண்டி மேல ஏறா. டேய் எவ்வளவுடா கூப்பிட்டு இருக்கான், ஒத்த நவுரா. டேய் மொத்த இறங்கடா, 2 பெச்சான திருந்துவா அவன். எவ்வளவு வண்டி எடுல, வண்டி ஏறு, உங்க ஏறு. ஏறு. வண்டி ஏறா. கழுத்த பிடிச்சா. என்னடா சொல்றான்? பாய் பேசுறது போல அவனுக்கு. இல்ல ஸ்பீக்கரும் மைக்கும் அவுட்டு. இல்ல தென்னாட்டால போயிட்டு இருக்கியா? வண்டி ஏறா, போற அவன. வண்டி ஏறான்ற. வண்டி ஏறா. யோ யோ இருங்கயா, ஒருத்தனை போட்டு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை? யோ அவன் நேரம் ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கோம், வண்டி ஏறினா வண்டி எடுக்க மாட்டான், அவன் இன்னும் போன் பேசிட்டு இருக்கான். யோ உங்க 2 பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையாயா? காது கேட்காது வாய் பேச முடியாதுன்றாரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க. ஏதோ இந்த வீட்டுக்கு வந்திருக்காராம், இறங்கி வந்து சொன்னா அவர் எடுக்க போறாரு வண்டிய, அதுக்கே அடிக்கிறீங்க. குறுக்க வண்டியை விட்டு தென்னவடா போயிட்டு இருக்கா. மொத்த அவன் தேவையில்ல போ. நான் யாரும் தேவையான கை வச்சல, தேவையில்லாத வேலை உனக்கு இது. ஆமாண்டா, எனக்கு தேவையில்லாத வேலை தான். 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கீங்க, அவருக்கு அதுவும் காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. உங்க வீரத்தை யாரு அடிக்க மாட்டாங்களோ அவர்கிட்ட தான் காட்டுவீங்களா? வேற யார்கிட்டயா போய் காட்டுங்கடா. கேட்க ஆளு இல்லைன்னா யாரா வேணா போட்டு எப்படி வேணா அடிப்பீங்களா? நான் கேப்பேன்டா. ஓ கேப்பியா? நாங்க யாரும் காட்டுறேன் பாரு இப்போ. ஏய் வாடா. தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் யாருன்னு தெரியும்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து பாரு, அப்ப தெரியும். சரி பரவாயில்ல, நீங்க பாத்து போங்க. ஐயோ நீங்க பாத்து போங்க. சில ஜென்மங்களை இப்படிதான் கேட்கணும், கேட்கல நம்மளை தட்டி தட்டி உட்கார வச்சிருவாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கேட்கணும். நியாயத்தை கேட்கறது எந்த தப்பும் இல்லை.